வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நம்ம சேனலில் இன்னும் பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வரப்போகுது. வாங்க நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். இப்போது நான் இதில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அதை நம்ம இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு ஒரு 60 செகண்ட்க்கு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர்லாம் மாற தேவையில்லை. லைட்டாக மாவு ஹீட் ஆனால் மட்டும் போதும். அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துடலாம். 5 மூடி அளவு தேங்காய், துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து இருக்கும். இந்த தேங்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து நெய்யிலேயே தேங்காயை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு இருக்கும். இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு குண்டு வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி துருவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பை இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் போல் தண்ணியில் வேக வச்சு அதை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தண்ணியோடவே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெல்லம் கரையிறதுக்கும் அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விடணும். கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வர்றதுக்காக தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருந்தால் கூட நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஏலக்காயை இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு மேலே இருக்க தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் சேர்த்தா, அதுக்காக தான். இப்போ ஏலக்காயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த பூரணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி போய் நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நெய் சேர்க்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது இந்த தண்ணி நல்லா வந்து சூடாயிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மாவு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி நம்ம நல்லா வந்து கலந்து விடணும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலந்து விட்டுட்டே வரணும். இவ்வளோ தான் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மாவு டு மாவு வந்து மாறும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டே நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு வரணும். கரெக்டான பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்துட்டு வரணும். எது கரெக்டான பதம், எந்த மாதிரி பிசைஞ்சால் மாவு நல்லா சாஃப்டாக வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பிசைஞ்சிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட மாவு ஓரளவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. அதை விடவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சோன்னா தான் மாவு ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் கூட வெளியில் சாஃப்டாக இருக்கும். இல்லைனா தான் நம்ம வந்து இந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு மாதிரி லைட்டாக குழன்னு வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப குழன்னு போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க வராது. அதே மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப வரன்னு பிசைஞ்சிட்டோம்னாலும் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், பூரணத்தில் தண்ணி எல்லாமே வற்றி போயிட்டு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த பதத்தில் இருந்ததுனா தான் நம்ம வந்து அள்ளி உள்ளே வச்சு நம்ம வந்து கரெக்டாக மாவு போற்றி பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்காக அவ்வளோதான், பூரணம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கொலன்னு பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இது நம்ம ஃபேன் கடியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுறணும். அப்போ தான் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க.
இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோடனையும் கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வெளியில் மாவு வந்து ஷேப்புக்கு கொண்டு வந்து நம்ம வந்து பூர்ணம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கைக்கு நடுவில் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு தட்டிக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக நடுவில் அழுத்தம் கொடுத்து சுற்றியும் அப்படியே அது கப் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். கையில் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கப் ஷேப் வந்து வரும். நீங்கள் அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி நடுவில் அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா கப் ஷேப் அழகாக வந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து பூரணம் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூரணம் நிறையாவே சேர்த்துருப்பேன். பூரணம் வந்து நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுருங்க. கொஞ்சமாக வச்சுட்டு மாவு வந்து இந்த மாதிரி ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணுன்னா சின்ன சின்னதாக கூட செஞ்சுக்கலாம். பட் எனக்கு வந்து நான் பெருசாக வேணுங்கிறதுனால பெருசாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக செய்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி பூரணம் உள்ளே கொஞ்சமாக வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். உங்களுக்கு பூரணம் நிறையா வேணும்னா மாவுக்கு தகுந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இன்னொன்றையும் நான் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி கப் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கணும். நீங்கள் பூரணத்தை இன்னும் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி அதையும் உருட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து பூரணத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நடுவில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு முக்கோண ஷேப் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வழக்கமாக வர ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நீங்கள் உருட்டிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பும் பண்ணியிருப்பேன், இந்த ஷேப்பும் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வந்து இப்படி இந்த மடித்து வைக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஷேப்பும் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டை அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக எதுவுமே தேவையில்லை, மோல்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம நேராகவே பண்ணலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சு 2 லேயராக இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். முந்தின நாள் நைட்டு செஞ்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டா கூட அடுத்த நாள் மத்தியானம் ஈவினிங் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பதத்தில், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பதத்தில் நீங்கள் வந்து பிசைஞ்சு செஞ்சிங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.